புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 14. இடம் மாறி கிடந்ததால் பாதி வழி வந்த கன்றின் தலை பின்னிக் கொண்டது பின்னங்காலிடுக்கில். காலிரண்டையும் மடக்கி மடக்கி தடவி தடவி தலை வெளியேற வழி செய்து தன் அறிவு, பலம், அனுபவம் மூன்றையும் வலக்கையில் பாய்ச்சி கடைசியாய் ஒரு இழுத்தார் பேயத்தேவர். ஈரப்பசையில் வழுக்கி மாசும் அக்கியும் ஒழுக பொசுக்கென்று பூமியில் விழுந்தது கன்று. சாமி, என் பசுவை காப்பாத்திட்ட சாமி, கத்தினான் சொட்டையன் காடு கிளிய. அறுபடாத தொப்புள் கொடியை கட்டை விரல் நகத்தில் கிள்ளி கன்றுக்கு முடி போட்டதில் கடமை முடிந்தது. ஓடை மணல் அள்ளி கரகரவென்று தேய்த்து கைத்தூமை செய்து மோந்து பார்த்த போதும் மாசின் வாசம் மறையவில்லை பேயத்தேவருக்கு. சோற்று கற்றாலையில் ஒரு கீற்றறுத்து அதன் சோறு தேய்த்து துடைத்து மோந்து பார்த்தும் முகஞ்சொலித்தார். கவனித்த மொக்கராசு கழுக்கென்று சிரித்து, மாசு வாசம் போய் சோத்துக்கத்தால வாசம் வந்துருச்சே, இப்ப என்ன பண்ணுவ தாத்தா என்றான். எல்லா வாசனையையும் விட கெட்ட வாசனை மனுஷ வாசனைதான். அதை எந்த தண்ணியில கழுவுவ? போடா போடா போக்கத்த பயலே. வெயில் தாழ உழவு முடித்து ஏர் அவிழ்த்து கலப்பையை திருப்பி நேர்காலில் மாட்டிவிட்டு அங்கங்கே தட்டுப்பட்ட முள்விறகு சேர்த்து அதை கயிறு கட்டி இழுத்து கொண்டே விளக்கேற்ற வீடு வந்து சேர்ந்தபோது மாடக்குழியோரம் சுவரில் முதுகு சாய்த்து கால் நீட்டி அமர்ந்திருந்தாள் செல்லத்தாயி. பேயத்தேவரின் மூத்த மகள். பிரசவத்திற்கு வந்திருப்பாள் போலிருக்கிறது. ஆனால் அவளுக்கு அது 2ஆம் தலை பிரசவம். இங்கு செல்லத்தாயி புராணம் சிறிது சொல்வோம். நடுத்தர உயரம், மாநிறம் உள்ளவள். தலைக்கும் முகத்துக்கும் ஒரே நேரத்தில் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணெயோ தேய்ப்பாள். சகிக்க முடியாத அவலட்சணம் இல்லை, வியக்க முடிந்த அழகும் இல்லை. 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதிருக்கும் அவளுக்கு. பிறந்த தேதி குறித்து வைக்கும் மேட்டுக்குடித்தனம் எல்லாம் தெரியாது அவர்களுக்கு. தக்காளி கூடை, மஞ்சள், ஓரணாவிற்கு விற்ற ஓர் அடைமலை மாதத்தில் அவள் பிறந்ததாய் ஞாபகம் பேயத்தேவருக்கு.